புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் பொருட்டு அல்லாஹ்வின் மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை மூமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது ரசூலும் எவைகளை எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும் எவைகளை கூடான தடை விதித்திருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒதுக்கி தள்ளி அப்புறப்படுத்தி நடந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த தன்மையிலே இந்த அடிப்படையிலே தனது உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களைத்தான் ஜெயசீலர்கள், முத்தகீங்கள், சாலிஹ்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார்கள். எனவே நாமும் இந்த அழிந்து ஒளிந்து போகக்கூடிய குறுகிய வாழ்க்கையில் மௌத்தே இல்லாத வாழ்க்கையாகிய ஆகிராவுடைய வாழ்க்கைக்காக நல்லவைகளை எடுத்தும் தீயவைகளை தவிர்த்தும் இறையச்சத்தோடு நடந்து நாளை மறுமையிலே நல்லோர்களில் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கக்கூடிய சுவனத்தில் ஜன்னத்தில் புரிதோசம் இருக்கக்கூடிய உயர்ந்த சுவர்க்கத்திலே எங்களை குடியிருத்தாட செய்வானா. ஆமீன். கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மூமின்களே, நாமெல்லாம் சஃபர் மாதத்தின் இறுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ரபியுனில் அவ்வல் மாதத்துக்காக பிறை பார்க்கக்கூடிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அந்த ரபியுனில் அவ்வல் மாதத்தின் பிறை தென்பட்டு விட்டால் அந்த மாதம் பூராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் சிறப்புகள், மோஜிசாத்துக்கள், அஹ்லாக்குகள் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்தாலும் அவருடைய வாழ்க்கையை தாம் பேசினாலும் அந்த ரபியுனில் அவ்வல் மாதத்திலே பூராக அவருடைய சிறப்பு அம்சங்கள் தான் பேசப்படுகின்றன. காரணம், எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நிஅமத்துக்களை, ஏராளமான அருட்கொடைகளை அளித்திருக்கின்றான். வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை, நிஅமத்தை கணக்கிட்டு எண்ணி பார்க்க தொடங்கினால் லா துஹ்ஸுஹா, அதை மட்டிட்டு கரை சேர முடியாது. அதை கணக்கிட்டு இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எங்களுடைய உடம்புலே இருக்கக்கூடிய நியமத்துக்கள், எங்களுடைய கட்டிலே வெளியிலே இருக்கக்கூடிய நியமத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது ஏராளமான கோடிக்கணக்கான நியமத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கைக்காக அளித்திருக்கின்றான். அந்த நியமத்துக்களிலே பெருங்கொண்ட ஒரு நியமத், பெருங்கொண்ட அருள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு அனுப்பி அவர்களுடைய உம்மத்தினர்களாக எங்களை ஆக்கினான் அல்லவா. இது அதை விட எல்லா நியமத்துகளையும் கணக்கிட்டு பார்த்தால், நேரிட்டு பார்த்தால் அதுதான் பெரிய நியமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அருமை மூமின்களே, திருமறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். மூமின்களுக்கு அல்லாஹ் உபகாரம் செய்து விட்டான், மூமின்களுக்கு அல்லாஹ் அருள்கொடை செய்து விட்டான், பெருங்கொண்டு உபகாரமாக நிஅமத்தை புரிந்து விட்டான். இதிபாத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அவர்களுக்கு அனுப்பினான். அல்லாஹ்வை சொல்லி காட்டுகின்றான், நிஅமத்துக்கள் பெருங்கொண்ட நிஅமத் எனது ஹபீபை அனுப்பினது எப்படி? அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பினான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்க கூடியவர்கள். எப்படிப்பட்ட ரசூல்? அந்த தன்மையை விவரிக்குகின்றான் அல்லாஹ். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவருடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்க கூடியவர்கள். வஸக்கீஹிம், பரிசுத்தப்படுத்த கூடியவர்கள். அந்த ரசூல் எப்படிப்பட்டவர்கள்? ஒவ்வொரு மனிதர்களையும் உள்ளத்தை மாத்திரமல்ல அனைத்து விடயங்களையும் பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அன்பை, பொருத்தத்தை பெற்று உயர்ந்த இடத்திலே போக வேண்டிய ஆகிரத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களை பரிசுத்தப்படுத்தியவர்கள். வயஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்கள் எப்படி வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். இப்படியாக 4 தன்மைகளை அல்லாஹ் வர்ணித்து சொல்லுகின்றார். இவ்வாறாக அனுப்பியது
பெரும் ஒரு அருட்கொடை. எனவே நியமத்துக்களை நாம் எங்களுடைய அவயங்களே இருக்கக்கூடிய நியமத்திலே கணக்கிட்டு பார்ப்போம். அப்படி பார்த்தா இருந்தாலும் கண்ணை விட நியமத், கண்ணை விட பல்லை விட ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து பார்த்தால் கையொண்டு இல்லாவிட்டால் இப்ப கஷ்டப்படுகின்றோம். கண்ணுடைய பார்வை இழந்து விட்டால் லட்சம் கணக்குகளை பற்றி லென்ஸ் போடுகின்றோம். அல்லாஹ் எதுக்கும் பணம் கேட்கவில்லை, அப்படியான நியமத்தை தந்திருக்கின்றார். அந்த நியமத்துக்கள் உயர்ந்த நியமத் அவருடைய ஹபீபை ரசூலை இந்த உலகத்துக்கு அனுப்பி அதனுடைய உம்மத்தினர்களாக எங்களை ஆக்கினார் அல்லவா. இது பெருங்கொண்ட நியமத்து. அல்லாஹ் திருமறையில இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார். எனவே கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அருமையானவர்களே, இவ்வாறு நியமத்துக்களை சொல்லி காட்டுவது, அடுத்தவர்கள் சொல்லி காட்டுவது திருமறையில அல்லாஹ் வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுடைய ரப்பு அளித்த நியமத்துக்களை சொல்லி காட்டுங்கள். நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். எங்களுடைய நியமத்தை வெளிப்படுத்துவது எந்த தவறும் இல்லை. எனவே இப்படியான நியமத்துக்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு அளித்த நியமத்தை அவர்களை பேசுவது, அவருடைய அஹ்லாக்குகளை சொல்லுவது, அவருடைய முஅஜிசாத்தை சொல்லுவது, அவருடைய உறுப்புகளை சிறப்பை சொல்லுவது, ஏராளமாக பேசிக் கொண்டு போகலாம். ஒரு மாதத்தில் தான் பேசி முடிக்க வேண்டும், பேசி முடித்து விடலாம் என்று எண்ணிவிட முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நியமத்துக்கள். கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மூமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு நேசம் வைத்திருந்தார், எந்த அளவு மஹப்பத்து வைத்திருந்தான். தன்னுடைய ஹபீப் ஆரம்ப காலத்திலே, ஆரம்ப நேரத்திலே, வெளி வரக்கூடிய நேரத்தில் அவசரமாக பாடமாக்க முயற்சி செய்வார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஆயத்துக்களை சொல்லும் பொழுது அவசரமாக நாவை அசைப்பார்கள். இதை கூட பொருந்திக் கொள்ளவில்லை அல்லாஹ். இந்த கஷ்டத்தை கூட தனது ஹபீப் கஷ்டப்படக்கூடாது. லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜல பிஹி, நபியே நாயகமே எப்படி லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜல பிஹி, அவசரமாக பரிந்து உள்ளத்தில் அதை பதித்துக் கொள்ள வேண்டும் என்று அவசரமாக நீங்கள் ஓத வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். எதை சொல்லுகின்றான்? சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறாக அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய ஹபீப், எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாக உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். அவசரப்படுகின்றார்கள். இது கூட அல்லாஹ்வுக்கு பெரிய கஷ்டமாகிறது. அவசரமாக தனது ஹபீப் பாடமாக்குவது பெரும் கஷ்டம். அல்லாஹ் ஆயத்தை இறக்கில்ல, லா துஹர்ரிக் பிஹி லிசானக், வாயை அவசரப்படுத்த தேவையில்லை. இன்ன அலைனா ஜம்மஹு குர்ஆனா, நாங்க செய்கிறோம் அந்த வேலை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்க, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பாருங்க. நீங்க அவசரமாக பாடமாக்க தேவையில்லை. இன்ன அலைனா ஜம்மஹு வ குர்ஆனா, உங்களுடைய உள்ளத்துல ஒன்று சேர்த்து ஓத வைப்பது என்னுடைய கடமை, நாங்க செய்கிறோம். நீங்க கேட்டுக்கொண்டு அதை மனதில் எழுதிக் கொள்ளுங்கள். அவசரப்பட தேவையில்லை. இந்த கஷ்டத்தை கூட நீங்க பட தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அருமை மோமின்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹப்பத்து வைத்திருக்கின்றார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை விருந்துக்கு அழைப்பார்கள். விருந்துக்கு அழைத்தால் சிலர்கள் அழைப்பு வரும்படி ஏன் அழைத்து விட்டார்கள், விருந்துக்கு அழைத்து விட்டார்கள், வீட்டுக்குள் வந்து விட்டால் நுழைய ஆரம்பிப்பார்கள். இன்னும் சிலர்கள் விருந்து உண்டு விட்டு அந்த இடத்தில் கதைத்துக் கொண்டிருப்பார்கள். இதை கூட அல்லாஹ் விரும்பவில்லை. இந்த விடயத்தை கூட அல்லாஹ் நேசிக்கவில்லை. அவனுக்கு மனம் அப்படி ஹபீபுடைய மனம் நோவது அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தகும் புயூத்தன் நபி, நபியுடைய வீட்டுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். ஈமான் கொண்டோர்களே, லா தத்குலூ புயூத்தன் நபி, நபியுடைய என்னுடைய ஹபீபுடைய வீட்டுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். இல்லா அன்யுதன அல்லக்கும் இலா தகாமின் கைரு நாதிரீன இலைஹி, எப்படி சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு சாப்பாட்டுக்காக வேண்டி வைத்த நேரத்தில் அங்கே நோவினை அளிக்கக்கூடிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம், நுழைய வேண்டாம். இவ்வாறு சொல்லிவிட்டு வெலாக்கின் இதா துஈதும் ஃபதுகுலு, அழைக்கப்பட்ட உள்ளுக்கு போகும்.
உங்களுக்கு அழைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய ஹபீப் உங்களை விருந்துக்கு அழைத்திருக்கின்றார்கள். விருந்துக்கு அழைத்திருந்தால் வாசல்ல போய் இருங்க, உள்ளே நுழைய வேண்டாம். சாப்பாடு செய்து உணவு செய்து சமைத்து முடிந்து அழைப்பு வழி குறித்தும் நீங்க அப்படி அழைக்கப்பட்டு விட்டால் நீங்க உள்ளே நுழையுங்க. சாப்பாடு முடிஞ்சா உள்ளுக்கு போனீர்களா? என்னோட ஹபீபுடைய வீட்டுல நீங்க விருந்தோம்பல் செய்தீர்களா? இப்படி செய்து விட்டா பந்தசிரு பிரிந்து சென்று விடுங்கள், பிரிந்து சென்று விடுங்கள். பலா முஸ்தானி சீனலி ஹபீப் கதைத்து கொண்டு அவங்களுக்கு நோவில கொடுக்க வேண்டாம். எங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சாப்பாடு எங்களுடைய காலத்துல இருந்தா எப்படி இருக்கின்ற இந்த காலத்துல, இந்த காலத்துல உணவு ஏன் செய்தார்கள் என்ற சிந்தனையே இல்லை. ஒரு விருந்தோம்பல் எதுக்கு செய்தார்கள் என்று நாம் உதாரணமாக ஈசால் சவாப், ஒரு மையத்துக்காக வேண்டி ஈசால் சவாப் செய்கின்றோம். ஏன் நன்கொடைகளை, சதக்காக்களை, தர்மங்களை, குர்ஆனாயத்துக்களை ஓதி ஹதியா செய்கின்றோம். எத்தனை பேர்கள் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து வெறுமனே சாப்பாடு ஓதி முடிஞ்ச ஒரு துவாவுக்கும் இல்லை. அந்த மையத்துக்காக ஒரு துவா பிரார்த்தனைக்கு கூட உட்கார மாட்டாங்க. வெறுமே உணவருந்த கூடிய நேரத்தில் அங்க நிறைஞ்சி வீடு. இந்த அளவுக்கு மாறி போய் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது என்று கூட மறந்து விட்டாங்க. சாப்பாடு சாப்பாடு இதிலே தான் நிற்கணும். உணவு தேவைதான். உணவுக்குத்தான் மனிதன் கஷ்டப்படுகின்றான். ஹலாலான உணவை தேடிக்கொள்ள வேண்டும் என்றாலும் இப்படியான நல்ல கிரிகைகளை மாற்றிக்கொண்டார்கள். ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி ஹதியா செய்வதற்காக, தான தர்மங்களை செய்து ஹதியா செய்வதற்காக, உணவை கொடுத்து அந்த பாக்கியங்கள் அதனுடைய கூலி அந்த கபராளி பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அங்கே முன்னோர்கள் செய்து வைத்த அந்த விடயம் ஓதக்கூடியது ஒரு ஆலிம், பேசிமா, ஒரு முவஜ்ஜின், அவன் மட்டும்தான் ஓது. இன்னும் கொஞ்சம் பேர்கள் வந்து இருப்பாங்க. அடுத்தவங்க எல்லாம் உணவு கண்ணியத்துக்கு நல்லடியார் உணர வேண்டும். இது போன்ற விடயங்கள் இங்கே நடக்கக்கூடியது. அதுக்கு பின்ன என்ன செய்வார்கள்? வெளியே இருந்து உண்டத்தையும் அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு சாப்பாடு நிரம்பி விட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், அது இல்ல, உப்பில்ல, கசப்பு, சாப்பாடு சரி வரல, பின்னலுமா, இதைத்தான் பேசு. கொடுத்த விருந்தாளிக்கு இது கொடுத்ததுக்காக வேண்டி செய்யக்கூடிய நன்றியா அது போக வெளியில வந்து கலைத்து கொண்டே இருப்பார், கேவலமாக கலைப்பார். அன்றே ஸல்லல்லாஹு இப்படி கேவலமாக நடக்கல. சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருந்தோம்பலுக்கு போய்விட்டு வாசல்ல கதைத்து நல்ல விடயங்களை கதைத்து கொண்டிருக்க கூடியத கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய ஹபீபுடைய வாசல்ல செய்ய வேண்டும். ஏன்னா ஹபீபுடைய வாசல்ல ஹபீப் என்றால் கலீல் என்றால் வித்தியாசம். கலீலுல்லா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹபீபுல்லா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹபீப் என்றா யார், கலீல் என்றா யார் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹபீப் என்றா யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பத்துக்கு அல்லாஹ் செய்து கொடுத்தார். கிப்லா எங்களுக்கு தெரியும். கஅபாவாக பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள். எந்த நேரமும் நினைப்பார்கள், புனித கஅபா எனக்கு எங்களுக்கு அதாவது கிப்லாவாக மாற வேண்டும் என்று எண்ணுவார்களே. பவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ் தொழுகையிலே இறக்கிறார். நபியே நாயகன் உங்களுக்கு விருப்பமா? கஅபாவா பார்த்து தொழுவ நீங்க திரும்புங்க. எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் அல்லாஹ்வுடைய விருப்பம். கலீலுல்லாஹ் அப்படி அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் செஞ்சாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய விருப்பத்தை தான் அவங்க செஞ்சாங்க. இதுதான் கலீலுல்லாஹ்வுக்கும் ஹபீபுல்லாஹ்வுக்கும் உள்ள வித்தியாசம். எனவே அந்த ஹபீப் இன்ன ஜாலிக்கும் கான ஜுஇன் நபிய, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஸ்தஹயி மின்கும், இப்படி நீங்கள் விருந்தோம்பல் முடிந்து விட்டு வாசல்ல வந்து வெளியில் வந்து கதைத்து கொண்டிருப்பது கஷ்டமாக இருக்கின்றது. எனது நபி சொல்லுவதற்கு வெட்கப்படுவார். குர்ஆன், இது குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க வெளிக்கு போங்க, கதைக்காமல் இருக்காதீங்க, கதைக்காமல் இருங்கள், வீட்டுக்கு சென்றிருங்கள். எனது ஹபீப் துரத்த மாட்டார். வெட்கப்படுகின்றான். உண்மையை சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டார். அல்லாஹ் வெட்கப்பட மாட்டார். கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இப்படி கஷ்டப்படுவதை கூட
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீபுடைய கஷ்டம் தனது கஷ்டமாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் அந்த அளவுக்கு உயர்த்தி வச்ச ஒரு ஹபீப் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோவினை கொடுத்தவர்களை, நோவினை யார் யாரெல்லாம் கொடுத்தார்களோ தண்டித்தார், கேவலமாக தண்டித்தார். பத்ர் யுத்தம், பத்ர் களம், அங்கே கொல்லப்பட்டவர்கள் யார்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவருடைய ஹபீபுக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள். இப்படியான எந்தெந்த நேரம் எல்லாம் கஷ்டம் கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் கல்லால் அடித்தார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், வஞ்சித்தார்கள். என்னென்ன வார்த்தைகளால பேச முடியும் அந்த அப்படியான வார்த்தைகளை பேசினார்கள். அழுக்கான குடலை மேனிலே போட்டார்கள், துன்புறுத்தினார்கள், நையாண்டி செய்தார்கள். அத்தனையும் அல்லாஹ் பொறுத்துக் கொண்டார். ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார். இவர்கள் எல்லாம் போட்டு தள்ளும். எனது ஹபீபுக்கு கஷ்டம் கொடுத்தவர்களை போட்டு தள்ளணும். எப்படி போடுவது? பத்ர் களத்தை ஏற்பாடு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ், பத்ர் களத்தை ஏற்பாடு செய்கிறார். பத்ர் களம் நடக்கலையா? நடக்க வச்சான் அல்லாஹ். பத்ர் களத்தை நடக்க வச்சான். அங்கே போடப்பட்டவர்கள் கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்புறுத்தினார்களே, அத்தனை பேர்களும் முத்துபா அபூ ஜஹல் போன்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய திட்டம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் அந்த அளவு மஹப்பத் வைத்திருந்தார், அந்த அளவு நேசம் வைத்திருந்தார். அவர்களுக்கு வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபி, அனைவர்களையும் குடும்பத்தார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற ஆயத்தை இறங்கிய கொண்டு அனைத்து குறைஷி காபிர்களையும் அழைத்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை பேசினார்கள். அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொடுத்தார்கள். நான் ரசூலாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். தப்பன் லக்க, அபூ லஹப் என்ன செய்தான்? தப்பன் லக்க, மண்ணை அள்ளி புதிய வீசினான் அல்லவா, நாசமாயிப்போ. இதுக்கா எங்களை அழைத்தாய்? இந்த விடயத்துக்கா ஒன்று கூட்டினாய்? எந்த அளவு அல்லாஹ்வுக்குள் வந்து விட்டது. தப்பத்தியதா அபீ லஹப், எந்த கரத்தால வீசினாயோ அந்த 2 கரங்களும் நாசமாயிப்போ. கியாமத் நாள் வரைக்கும் திட்டிக் கொண்டிருக்கிறோம். சிந்திக்க வேண்டும். ஒரு நேரத்தில் தான் அவன் செஞ்சான். தனது ஹபீபுக்கு மண்ண வீரி போட்டது ஒரு நேரத்தில். நாம் கியாமத் நாள் வரைக்கும் சூரா தப்பத்தியதா அபூ லஹப், சூரா லஹபை ஓதத்தான் செய்கிறோம். குர்ஆன் இருக்கும் காலமெல்லாம், உலகம் இருக்கும் காலமெல்லாம், முஸ்லீம்கள் மூமின்கள் இருக்கும் காலமெல்லாம் குர்ஆனை ஓதிக்கொண்டுதான் இருப்பார்கள். தப்பத்தியதா சூரா ஓதப்பட்டு கொண்டுதான் இருக்கும். யாருக்கு போகின்றது அந்த திட்டு? யாருக்கு போகின்றது? எதற்காக அல்லாஹ் இப்படி இறக்கினார்? ஒரு விஷயம், தன்னுடைய ஹபீபுக்கு மண் அள்ளி நாசமாய் போன்னு சொன்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் திட்டக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரி, இது போன்ற ஏராளமாக பேசுறான், இது போன்ற ஏராளமாக பேசுறான். அவனுடைய விடயத்திலே அரை கிட்டத்தில் பின்னால இருந்து பேசுங்கள் என்று கண்ணியமான முறையில் சில ஆயத்துக்கள், என்னுடைய ஹபீபுடைய விடயத்தில் கண்ணியமாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஆயத்துக்கள் இருக்கிறது. எனவே இப்படியான விடயத்தில் அல்லாஹ் மஹப்பத் வைத்து உயர்த்தி வைத்திருந்தான். ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் பேசுவது கடமையா? ஹக்கு, சுக்ரு, நன்றி செலுத்துவது ஹக்கு. அவர்களுடைய நியமத்து பெரியோரு நியமத்து, அவர்களைத்தான் பேசுறது. அவருடைய மதுக பாடுவதில் எந்த குறையும் இல்லை, அவர்களை பத்தி பேசுவதில் எந்த குறையும் இல்லை, அவருடைய மூச்சிதாத்துக்களை சொல்லி அற்பருக்கு சொல்லுவதில் எந்த குறையும் இல்லை. அந்த மாதம் பூராவும் பள்ளி வாசல்கள், தக்கியாக்கள், வீடு தோறும் அந்த 12 நாள் அல்ல, ரபீஉல் அவ்வல் முழுக்க 30 நாட்கள் மோதப்படுகின்றது. தவறல்ல, நல்ல செயல். அல்லாஹ்வை இப்படி நேசிக்கின்றார். அப்படி நேசித்த அந்த ரசூலை நாம் மதுகு பாடும் பொழுது அல்லாஹ் எந்த அளவு நேசிப்பார். கண்ணியத்துக்குரிய நல்லடியார்கள், அருமை சகோதரோ, ஒரு விடயத்தை சொல்ல சொன்னார்கள். அடுத்த நேர காலத்துடன் பத்துபா பிரசங்கத்தை பரீட்சை நடைபெறக்கூடிய நேரம் காலம் இருப்பதால் முடிக்க சொன்னார்கள். அடுத்தது இரத்த தானம் கொடுக்கப்படுகின்றது. நாளைய தினம் 8:30 தொடக்கம் இரத்த தானம் கொடுக்கப்படுவது இது இஸ்லாத்தில் ஆகுமா என்று கேட்டால் ஆகும். ஹலாலான ஒரு விடயம், சவாபை தரக்கூடிய விடயம். இன்னல்லாஹ் ஃபீ அவ்னில். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் திருமறையில சொல்கின்றார், ஒருவனை ஹயாத்தை ஆக்கிவிட்டால்
முழு சமுதாயத்தை மனிதர்கள் அனைவருக்கும் ஹயாத்து கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தது போல என்ற ஒரு ஆயத்து இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இதிலே எந்த ஒரு தவறும் இல்லை. அதை கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல திரகாத்திரமா இருக்க வேண்டும். எந்த நோய் நொம்பலுக்குரியவராக ரத்தம் கொடுக்கும் பொழுது மைகாலம் குடிக்கும் ஏவர அவர்களுக்கு கொடுப்பது ஹராம். அப்படிப்பட்ட நோயாளிகள் நானும் கொடுக்கிறேன் என்று கொடுப்பதல்ல இஸ்லாத்தில். குடும்ப செலவு போக குடும்பத்துக்கு செலவழிக்காமல் பிறருக்கு தான தர்மம் பெருமையாக கொடுக்கிறான். குடும்பத்தில தன்னோட பிறந்தவர்கள், தாயோட பிறந்தவர்கள், தந்தையோட பிறந்தவர்கள் பசியில வாடுறாங்க. என்ன தர்மம்? ஹராம். எல்லாம் ஹராம். குடும்பத்துக்கு கொடுக்காம பசியில வாடுற பெருசா ஆரபாரமா கொடுக்குறது இதெல்லாம் ஹராம். இதே போன்று தன்னுக்கு ஏற்படக்கூடிய அதாவது சிக்கல்கள் இருந்தால், நோய் நம்பர்கள் இருந்தால் கொடுக்கக்கூடாது. திடகாரத்தமாக இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கலாம் என்ற விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை பேசுவதோடு அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய நல்மக்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வாயாக. அவருடைய சுன்னாவுடைய வழியிலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் மனைவி மக்கள் பிச்சலங்கள் பூரா முஸ்லிம்களையும் அவருடைய சுன்னாவின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் ஆக்கி அருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.